தொடவே முடியாத இடத்தில் தாரிக் ரஹ்மான். வங்கதேசத்திற்கு மட்டுமில்லை, இந்தியாவுக்கும் வெற்றிதான். இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையிலான உறவுகள் இப்போது அவ்வளவு ஒன்றும் சிறப்பாக இல்லை. இப்படிப்பட்ட சூழலில்தான் தாரிக் ரஹ்மான் வங்கதேச பிரதமராக பதவியேற்கிறார். அதிலும் அவரது PNB கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. தாரிக் ரஹ்மான் வருகை வங்கதேசம் மட்டுமின்றி இந்தியாவுக்கும் ஏன் முக்கியம் என்பது குறித்து நாம் பார்க்கலாம். இந்தியா தவிர்க்கவே முடியாத ஒரு அண்டை நாடு என்பதை தாரிக் நன்கு அறிவார். இந்தியாவும் வங்கதேசமும் சுமார் 4000 கிலோமீட்டர் நீளமான எல்லையை பகிர்கிறது. வர்த்தகம், மின்சாரம் மற்றும் போக்குவரத்து என பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் நெருங்கிய தொடர்பில் உள்ளன. அதே நேரம் மாணவர் கலகம் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதால் அங்குள்ள இளம் தலைமுறையினர் இந்தியாவை சந்தேகத்துடனேயே அணுகுகிறார்கள். இப்போது இந்தியாவுடனான உறவுகளை சீரமைப்பது தாரிக்கின் முக்கிய முன்னுரிமையாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்தியா ஏற்கனவே தனது அணுகுமுறையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு தாரிக்கின் தாயாரும் முன்னாள் பிரதமருமான காலிதா ஜியா உடல்நல பிரச்சனைகளால் அவதிப்பட்ட போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது கவலையை தெரிவித்தார். மேலும் எந்த ஒரு உதவியும் செய்ய தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். PNB கட்சியும் அதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தது. சில நாட்களில் ஜியா மறைந்த நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். அவர் தாரிக்கை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடியின் தனிப்பட்ட கடிதத்தையும் வழங்கினார். எனவே தற்போதுள்ள முகமது யூனுஸ் அரசை காட்டிலும் தாரிக் அரசு இந்தியாவுடன் நல்லுறவை ஏற்படுத்த முயலும் என்பதில் சந்தேகமில்லை.